ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் பச்சை பட்டாணி குழம்பு ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இது சாதம், இடியாப்பம், சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடானதும் அதில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து அதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அப்போ தான் நமக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம். நமக்கு இதில் உள்ள பச்சை வாசனை போனதும் நம்ம 8 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வேக விடலாம். அது வேகட்டும். நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ரெண்டையும் நல்ல நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இப்போ நமக்கு 5 விசில் விட்டு பட்டாணி நல்லா வெந்துடுச்சு. கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சமாக நசுக்கி விடுங்க. அப்போ நமக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் அரைச்ச தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட உருளைக்கிழங்கு போட்டு வேக வைக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம மூடி கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்ல கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நமக்கு குழம்பு நல்லா வெந்து வரும்போது நமக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இடியாப்பம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். இது வறுத்த பச்சரிசி மாவு. இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கொதித்த வெந்நீராக எடுத்துக்கோங்க. நல்லா கொதித்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி மாவை நல்லா குழப்பி எடுங்க.
அடுத்து இடியாப்ப மாவு பிழிகிற அச்சு எடுத்து அதில் எல்லா பக்கமும் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு அச்சுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவு பிழியறதுக்கு முன்னாடி அந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு இடியாப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது செய்கிறதும் நமக்கு ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம எல்லா மாவையும் பிழிஞ்சாச்சு. இதை இனி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற அந்த 2 தட்டையும் அதில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இது சீக்கிரமாகவே நமக்கு வந்து கிடைக்குங்க. 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இடியாப்பமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பச்சை பட்டாணி குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு இடியாப்பம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.